இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலூட உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்திலையும் கூட ஒரு மனிதன் ஆவியில் எளிமையுள்ள ஒரு மனிதனை பரலோகம் பின்தொடர்கிறதாக இருக்கிறது. எந்த மனிதர்கள் தங்களுடைய ஆவியில் எளிமையாக இருக்கிறாங்களோ, எதையுமே பெருசாக நினைக்காம, தன்னுடைய பதவி, பணம், பேர், புகழ் எதையுமே பெரிதாய் நினைக்காம, எந்த மனிதர்கள் தங்களுடைய ஆவியில் எளிமையாக இருக்கிறார்களோ அவர்களை பரலோகம் பின்தொடர்கிறதாக இருக்கிறது. அப்படி பரலோகம் ஒரு மனிதனை பின்தொடர்ந்தது. வேதத்திலே பல மனிதர்களை பரலோகம் பின்தொடர்ந்திருக்கிறது. இப்பொழுது நம்ம பார்க்க போகிற ஒரு மனிதர், அவர் எலிசா என்கின்ற ஒரு தேவ மனிதர், ஒரு தீர்க்கதரிசியை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில காரியங்கள், அவருடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்தது, அந்த காரியங்களில் எலிசா எப்படியெல்லாம் வெற்றி பெற்றார், அவர் எப்படி தன்னை எளிமையாய் நிறுத்தினார் தேவனுக்கு முன்பதாக என்பதை குறித்து நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். அருமையான வசனம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16 19 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரன் எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசைகளின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடமட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலையும் கூட நம்ம எலிசாவை குறித்து ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். எலிசா, வேதத்தில் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், ஆனால் எலிசாவிற்கென்று வேதத்தில் ஒரு சிறப்பான இடம் உண்டு. ஏனென்றால் எலிசா தீர்க்கதரிசி அநேக இடங்களில் இயேசுவை அடையாளப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தில் உள்ள வெளிப்பாடு நமக்கு வர வேண்டும். வேதத்தை நாம் படிக்கும் பொழுது ஒரு புதிய வெளிப்பாடு நமக்கு கிடைக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் கூட உங்கள் எல்லாரையும் குறித்து நான் சொல்லுகிறேன். நீங்கள் வேதாகமத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கென்று ஒரு புதிய வெளிப்பாடை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்றால், நீங்கள் எல்லா அதிகாரத்திலும், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுதல் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னா, எல்லா அதிகாரத்துக்குள்ளும் இயேசுவை வைத்து பார்க்க வேண்டும். இயேசுவை வைத்து நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு புதிய புதிய வெளிப்பாடு கிடைக்கும். எலிசா இயேசுவை அடையாளப்படுத்துகிறவராக இருந்தார். இன்னொன்று பாருங்களேன், எலிசா அப்படிங்கிற வார்த்தைக்கும் இயேசு அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம்தான். எலிசா அப்படின்னாலும் இரட்சகர் தான், இயேசு அப்படின்னாலும் இரட்சகர் தான். அது மாத்திரமல்ல, இயேசுவுக்கும் எலியாவுக்கும் இருந்த ஒற்றுமையை, பல ஒற்றுமை இருக்கிறது. அப்படி இருந்த ஒற்றுமைகளில் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முடிந்தால் எழுதி வைத்து கொள்ளுங்கள். இயேசு, எலிசா 2 பெயர்களுக்குமே இரட்சிப்பு என்கின்றதான ஒரு அர்த்தம் உண்டு. அது மாத்திரமல்ல, 2 பேருமே யோர்தான் நதிக்கரையிலிருந்து தான் தங்களுடைய ஊழியத்தை தொடங்கினார்கள். இயேசு யோர்தான் நதிக்கரையிலே அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது தன்னுடைய முதலாவது ஊழியத்தை அவர் தொடங்கினார். எலிசா எலியாவின் மேலிருந்து விழுந்த சால்வையை எடுத்து அதை முறுக்கி யோர்தான் நதியிலே அடித்து அதை பிரித்து கொண்டு தன்னுடைய ஊழியத்தை அவர் தொடங்கினார். எலிசாவுக்கும் இயேசுவுக்கும் இப்படிப்பட்ட பல நிகழ்வுகள் ஒன்று போல் இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே,
2 பேருமே தண்ணீரிலே எதையாயிலும் ஒன்றை மிதக்க பண்ணினார்கள். இயேசு பேதுருவை கடலில் நடக்க பண்ணினார். எலிசா இருப்பு கோடாரியை தண்ணீரில் மிதக்க பண்ணினார். தன்னுடைய சீஷரான பேதுருவை இயேசு தண்ணீரிலே நடக்க பண்ணினார். எலிசா இருப்பு கோடரியை தண்ணீரிலே மிதக்க பண்ணினார். இயேசுவும் எலிசாவும் கண்களை திறந்தவர்களாக இருக்கிறார்கள். எலிசா தன்னுடைய வேலைக்காரனான கேயாசியினுடைய கண்களை கர்த்தாவே திறந்தருளும் என்று சொன்ன பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. திரளான கூட்டமுடைய அந்த தேவ தூதர்களை அவன் கண்டான். அது மாத்திரமல்ல, இயேசு அநேக குருடர்களுடைய கண்களை திறந்திருக்கிறார். 2 பேருமே குஷ்டரோகிகளை குணமாக்கியிருக்கிறார்கள். எலிசா நாகமான் என்கிற போர் படை தளபதியினுடைய குஷ்டரோகத்தை அவர் விளக்கினார், சுகமாக்கினார். இயேசு அநேக குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். நிறைய விஷயங்களில் எலிசாவுக்கும் இயேசுவுக்கும் அந்த அடையாளங்கள் எல்லாமே ஒன்றிணைந்து போய்கொண்டிருக்கு. பெயரில் தொடங்கினது பாருங்கள், இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. 2 பேருமே திரவத்தை பெருக பண்ணினவர்களாக இருக்கிறார்கள். எலிசா எண்ணெயை பெருக பண்ணினார், இயேசு திராட்சரசத்தை பெருக பண்ணினார். அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, 2 பேருமே கொஞ்ச உணவை கொண்டு அநேகரை திருப்திப்படுத்தினார்கள். எலிசா கொஞ்ச உணவை கொண்டு அநேகரை திருப்திப்படுத்தினார். இயேசு 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்தார். அது மாத்திரமல்ல, 2 பேருடைய உதவி ஆட்களும் பணத்திற்கு ஆசைப்பட்டவர்களாக இருந்தார்கள். எலிசாவினுடைய வேலையாளாய் இருந்த கேயாசி நாகமானிடம் ஓடி போய் அவன் பணத்தை வாங்கி கொண்டான். பொருளாசைக்கு ஆசைப்பட்டவனாயிருந்தான். இயேசுவினுடைய சீடரான யூதாஸ் காரியோத்து அதே போல பணத்திற்கு ஆசைப்பட்டு தன்னுடைய சொந்த குருவை காட்டி கொடுக்கிறவராக இருந்தார். 2 பேருடைய மரணமும் வேறொருவரை எழுப்பினதாக இருந்திருக்கிறது. எலிசா மரணமடைகிறார். மரணமடைந்து 1 வருடம் ஆகிவிட்டது. அதன் பின்பு அதே ஊரிலே வேறொரு வாலிபன் மரிக்கிறான். அவனை கொண்டு வரும் பொழுது எலிசாவுடைய கல்லறையிலே அந்த வாலிபனை போட்ட மாத்திரத்திலே அந்த வாலிபன் உயிர் பெற்று எழுந்தான். தேவ பிள்ளைகளே, இயேசு இன்றைக்கும் அநேகரை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். மரண கட்டுகளில், பாவத்தின் பிடியில், அக்கிரமத்தின் கட்டுகளில் இருக்கிற ஒவ்வொரு மனிதரையும் இயேசு இன்றைக்கு உயிர்த்தெழச் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இயேசு அநேக மனிதர்களை உயிரோடு எழுப்பி கொண்டிருக்கிறார். அநேகரை ஊழியராக, அநேகரை பலவிதங்களில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எலிசாவின் வாழ்க்கை விசேஷமானது. ஏற்கனவே சொன்னதைப் போல எலிசா என்கிற பெயருக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. எலிசா என்றால் தேவன் என்னுடைய ரட்சிப்பு என்று ஒரு அர்த்தம். இன்னொன்று தேவனுடைய ரட்சிப்பு. தேவன் என்னுடைய ரட்சிப்பு, தேவனுடைய ரட்சிப்பு. தேவன் என்னுடைய ரட்சிப்பு என்பது வேறு, தேவனுடைய ரட்சிப்பு என்பது வேறு. அவர் சொல்லுகிறார், எலிசா என்ன சொல்லுகிறார்? தேவன்தான் என்னுடைய ரட்சிப்பு, இயேசுதான், தேவன்தான், கர்த்தர்தான் என்னுடைய ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். பணம், பேர், புகழ், படிப்பு எதுவுமே என் ரட்சிப்பு அல்ல, இயேசுதான் என்னுடைய ரட்சிப்பு என்று எந்த மனிதர்கள் சொல்லுகிறார்களோ, இயேசுவே என்னுடைய ரட்சிப்பு என்று எந்த மனிதர்கள் சொல்லுகிறார்களோ அவர்களை பரலோகம் பின்தொடர்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது ஆவியில் எளிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியில் எளிமையுள்ள மனிதர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று தேவன் சொல்லுகிறார். யார் ஆவியில் தேவனை சார்ந்திருக்கிறார்களோ
பரலோகம் அவர்கள் பின்னாலே போகும். எந்த ஒரு மனிதன் தேவனை நோக்கி சார்ந்திருக்கிறானோ அந்த மனிதனை நோக்கி பரலோகம் பின்தொடர்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவன் இருதயத்தில் போய் எதுவுமே ஒட்டலை பாருங்க. 12 ஏரை பொட்டி ஒழுது கொண்டிருக்கிற ஒரு மனிதன் எலிசா, அவருடைய அப்பா பெரிய செல்வந்தர், எல்லாமே இருக்கு பாருங்க. ஆனால் அவன் சொல்கிறான், தேவன் தான் என்னுடைய ரட்சிப்பு, தேவன் தான் என்னுடைய ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி எலிசா சொல்லுகிறார். இன்னொன்று நான் சொல்கிறேன் பாருங்களேன், கையேந்தி பிழைக்கிற வாழ்க்கையாக இருந்தாலும் தேவன்தான் என்னுடைய ரட்சிப்பு என்று எந்த மனிதன் சொல்லுகிறானோ அந்த மனிதனை பரலோகம் பின்தொடர்கிறதாக இருக்கிறது. அந்த மனிதனை தான் பரலோகம் பின்தொடரும். இதுதான் ஆவியில் எளிமை. இப்படி ஆவியில் எளிமையாக இருந்த மனிதர்கள், ஒரு சில மனிதர்களை பார்ப்போமா? ஒரு 2 பேரை மாத்திரம் பார்ப்போமே. மோசே பார்வோனுடைய குமாரன் எண்ணப்படுவதற்கு அவனுடைய இருதயம் அது ஒட்டவே இல்லை பாருங்க. மோசேக்கு பார்வோனுடைய அடுத்த ஸ்தானம், பார்வோனுக்கு பிள்ளைன்னு ஒன்று இல்லைன்னா மோசேயை எகிப்துக்கு பார்வோனா அவன் மாற்றிவிட வேண்டியது தான். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருந்துச்சு. ஆனால் அவன் இருதயத்துக்குள்ள நான் பார்வோனுடைய குமாரன் எண்ணப்படுவதற்கு அவன் இருதயத்தில் போய் அது ஒட்டவே மாட்டுது. பேர் இருக்குது, பணம் இருக்குது, பதவி இருக்குது, பார்வோனுடைய பிள்ளை அப்படிங்கிற அந்தஸ்து இருக்குது. ஆனால் எதுவுமே போய் அவன் இருதயத்தில் ஒட்டவே இல்லை. அவன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் நான் பெருசாகவே பார்க்கல, நான் என்னுடைய தேவ ஜனங்களோடு பாடுகளை அனுபவிக்கத்தான் நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதுதான் ஆவியில். இதெல்லாம் பெரிய பேர், பணம், புகழ், ஒரு பெரிய மனிதருக்கு தகப்பன், பெரிய மனிதருக்கு பிள்ளை அப்படிங்கிற அந்தஸ்தெல்லாம் உதறி தள்ளிட்டு இவன் தேவ ஜனங்களோடு துன்பப்பட தன்னை ஒப்பு கொடுத்து போனான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆவியில எளிமை என்று சொல்லப்படுறது. அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, தாவீது அநேக இடங்களில் சொல்லுகிறார், கர்த்தர் தான் என்னுடைய ரட்சிப்பு, கர்த்தர் தான் என்னுடைய ரட்சிப்பு, அவர் தான் எனக்கு அடைக்கலம், அவரு தான் எனக்கு கண்மலை, அவரு தான் எனக்கு கேடகம், அவரு தான் எனக்கு எல்லாமே என்று தாவீது தன்னை தாழ்த்தினார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவரை ராஜாவாக தேவன் கொண்டு வந்தார். எந்த ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்துகிறானோ, எந்த ஒரு மனுஷனுடைய ஆவியில எளிமை இருக்கிறதோ அந்த மனிதனை தான் பரலோகம் தேடிக்கொண்டிருக்கிறது. இப்போ பாருங்க, 40 லட்சம் ஜனங்களுக்கு ஒரு தலைவன் வேணும். ஆனால் 40 வருஷமா பார்வோனுடைய தலைமையின் கீழ் இருந்த ஒரு மனிதனை தேவன் அப்படி எடுக்கலை. அதை விட்டுட்டு 40 வருஷமா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். தன் மாமனாகி எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் மோசே. ஆனால் அவன் ஆவியில் ஒரு எளிமை இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்து சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவனை எப்படி மாற்றினார்? தலைவனாய் மாற்றினார். ஏன் வேற யாரையாச்சும் ஒரு ஆளை கொண்டு வந்திருக்கலாம்ல? ஏன்னா இவனுக்குள்ளதான் ஆவியின் எளிமை இருக்கிறது, ஆவியில் ஒரு எளிமை இருக்கிறது. அப்போ ஆவியில் எளிமை உள்ள ஒரு மனிதனை பரலோகம் தேடிக்கொண்டிருக்கிறது, அவனைத்தான் தலைவனாய் மாற்றுவதற்காக. தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் இப்போ கேட்டுக்கொண்டிருக்கலாம். எவர்களுடைய இருதயத்தில் எளிமை இருக்கிறதோ, எந்த ஒரு மனுஷன் ஆவியில் எளிமையாக இருக்கிறானோ அந்த மனிதனை பரலோகம் தலைவனாய் மாற்றும், அதிபதியாய் மாற்றும். அது மாத்திரமல்ல, ஆசாரியனாய் கொண்டு வரும். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 62:1 தாவீது சொல்லுகிறார், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும் அப்படின்னு சொல்லுகிறார். சங்கீதம் 118:14 சொல்றாரு, கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் அப்படின்னு சொல்லுகிறார். சங்கீதம் 119:81 சொல்லுகிறார், உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. அப்போ எனக்கு ரட்சிப்பே நீங்க தான் ஆண்டவரே. ஈசாயனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லப்படுவதற்கு அவன் விருப்பப்படலை, கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி தாவீது சொன்னதுனால
சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவனை ராஜாவாக கர்த்தர் கொண்டு வந்தார். சரி, இப்போ நம்ம எலிசாவை குறித்து பார்ப்போம். தேவ பிள்ளைகளே, அப்போ ஆவியில் எளிமை இருக்குது இந்த எலிசாவுக்கு. எதையுமே பெருசாக நினைக்கல, ஆவியில் எளிமை இருக்கிறதுனால. இப்போ பாருங்கள், ஆபேல் மேக்கோலா ஊரா நான எலிசா அப்படின்னு தேவன் சொல்லுவார். ஆபேல் மேக்கோலா ஊரா நான எலிசா அப்படின்னு சொல்லுகிறார் தேவன். அப்போ ஆபேல் மேக்கோலா அப்படின்னா என்னன்னா, ஆபேல் மேக்கோலா அப்படின்னா பலவீனத்தின் துக்கம். இந்த பேர் இந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா, ஆபேல் மேக்கோலா அப்படின்னா பலவீனத்தின் துக்கம். ஒரு பலவீனமான ஒரு மனிதன், சரீரத்தில் ஒரு பலவீனமான ஒரு மனிதன் எலிசா. தேவ பிள்ளைகளே, முடியே கிடையாது அந்த மனிதனுக்கு. மொட்டை தலையில் முடியே இல்லை. அது மாத்திரமில்லை, யூதர் அபிகர் சொல்லுகிறாங்க, புருவத்தில் கூட அந்த மனிதருக்கு முடி கிடையாதான். அவ்வளவு ஒரு பலவீனமான ஒரு மனிதன். இன்றைக்கு நம்ம சொல்ல போனால் கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் தலையில் முடி உதிரும், முடிகளெல்லாம் உதிர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பலகீனமான ஒரு மனிதன் தான் அந்த எலிசா. பாருங்க, சின்ன பிள்ளைங்க கூட மொட்டை தலையா ஏறி வா அப்படின்னு சொல்லி எலிசாவை நிந்தித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பலவீனமான மனிதன் தான், ரொம்ப சரீரத்தில் பலவீனமானவன் தான், கொஞ்சம் கூட சுகமில்லாத ஒரு மனிதன் தான். ஆனால் செய்கைகளில் மகாபலமுள்ள மனிதனாயிருந்தான் எலிசா. சரீரத்தில் பலவீனமான ஒரு மனிதன் தான், ஆனால் செய்கைகளில் மகாபலமுள்ள ஒரு மனிதனாயிருந்தான். எலியா செய்த அற்புதங்களை காட்டிலும் 2 மடங்கு அற்புதங்களை எலிசா செய்தான். ஒரு பலவீனமான ஒரு மனிதன், பலவீனமான மனிதன் தான், ஆனால் செய்கைகளில் மகாபலமுள்ள மனிதனாயிருந்தான் எலிசா. ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்லுகிறாங்க, 2 கொரிந்தியர் 12:9 கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போ பலவீனத்தில் கர்த்தருடைய பலம் பூரணமாய் விளங்கிற்று எலிசாவினுடைய வாழ்க்கையில். பலவீனமான மனிதன்தான், ஆனால் செய்கைகளில் மகாபலமுள்ள மனிதனாயிருந்தான். அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா என்று சொல்லப்பட்டிருக்கிறார். முதல்ல ஆபேல் மேக்கோலா அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆபேல் மேக்கோலா அப்படின்னா பலவீனத்தின் துக்கம். அப்போ பலவீனமான ஒரு மனுஷன். இப்போ சாப்பாத்தின் குமாரன் அப்படின்னா நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, ஜமீன் பரம்பரை, இவங்க பெரிய ஜமீன் பரம்பரை, இவங்க அப்பா இருக்கார்ல அவர் தான் ஊர் தலைவர், இந்த பையனோட அப்பா இருக்கார்ல அவர் பெரிய ஜமீனியா, இந்த பையனுடைய அப்பா இருக்கார்ல அவர் ஒரு பண்ணையாரியா, நில புலங்களை வைத்திருக்கிற ஒரு பெரிய பண்ணையார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்படி சொல்லுகிற இந்த பண்ணையார், ஜமீன், ஊர் தலைவர் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இஸ்ரவேலில் என்ன சொல்லுவாங்கன்னா சாப்பாத் அப்படின்பாங்க. சாப்பாத் அப்படின்னா அவங்க ஒரு ஜமீன், ஒரு பண்ணையார், ஒரு ஊர் தலைவர், ஒரு நியாயாதிபதி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பிராந்தியத்துக்கு அவர் தான் நியாயாதிபதி. ஏன்னா அவர்கிட்ட தான் நிலபலம் இருக்குது, அவர்கிட்ட தான் சொத்து சொகம் இருக்குது. இங்கே கீழே நீங்கள் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 12 ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தாங்கன்னா அவங்க அப்பா. எலிசா 12வது ஏரை தான் பூட்டி 12வது ஏரை பிடிச்சிக்கிட்டு இருந்தார். நம்ம ஊர் படி பார்த்தீங்கன்னா 12 ஏர் அப்படின்னா ஒரு ஏருக்கு 2 மாடுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊர் பிரகாரம் பார்த்தா 24 டிராக்டர் வச்சு விவசாயம் பார்த்துருக்குறாருன்னா சாதாரணலா? 24 டிராக்டரை வச்சு விவசாயம் பார்த்துருக்கிற ஒரு ஆள் சாதாரண ஒரு ஆளாக இருக்க முடியுமா? அப்போ அவர் ஒரு ஜமீன் சாப்பாத். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபேல் மேக்கோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டாங்க. இப்போ எலிசாவினுடைய வாழ்க்கை என்ன? எலிசாவினுடைய வாழ்க்கை என்ன? பலவீனமான ஒரு மனுஷன், சரீரத்தில் பலவீனம்.
இப்போ அவர் என்ன நினச்சிருப்பார்? நான் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறேன், எனக்கெல்லாம் ஒரு பெரிய நிலை வருமா? நான்லாம் ஒரு பெரிய ஆளாக வருவேனா? இன்றைக்கி நீங்கள் கூட அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைங்க உங்களுக்குள்ளே நினைக்கலாம், நான் ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருக்கிறேனே, நான் பெரிய ஆளாக வருவேனா? என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நான் ஒரு பெரிய ஆளாக வருவேனா? என் சரீரத்தில் பலவீனம் இருக்குதுயா, நான் எப்படியா ஒரு பெரிய ஆளாக வர முடியும்? என் சரீர பலவீனம் என்னை ஒடுக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆவியில் எளிமையாக இருக்கீங்கள்ல, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, எங்கள் அப்பாவால் எல்லாம் செய்ய முடியும், என்னால் எதுவுமே முடியாது, ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நான் பலவீனமான மனுஷன்தான், ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொன்னதை போல நீங்கள் அப்படி மட்டும் சொல்லி பாருங்களேன், என்னால் ஒன்றுமே முடியாதுப்பா, உண்மைதான், ஆனால் உங்களால் நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உங்களால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை அப்படியே ஆக்குவார். அல்லேலூயா. அது மாத்திரமில்ல, பாருங்களேன், அப்போது தகப்பன் தன் பிள்ளை என்கிற அந்தஸ்தை கொடுக்க மறுக்கிறான். இஸ்ரவேலில் பார்த்தீங்கன்னா அந்த இவர் 12வது ஏரை தானே பூட்டி 12வது ஏரை தானே விழுதாரு. எப்படி விடுவாங்கன்னு நான் உங்களுக்கு முறையாக சொல்கிறேன் பாருங்களேன். நல்ல புஷ்டியாக நல்ல திடகாத்திரமாக இருக்கிறாருல, அந்த மனுஷனை முதல்ல விடுவாங்க. அவர் ஏற அப்படியே விழுவார். ஏன்னா அவர் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுனால அவர் கலப்பை கொஞ்சம் ஆழமாக பதியும். அதுக்கப்புறம் 2வது மனுஷன் கொஞ்சம் அவரை காட்டிலும் கொஞ்சம் பலவீனமானவர், அடுத்து 3வது மனிதர் அவரை காட்டிலும் கொஞ்சம் பலவீனமானவர். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நுப்பாட்டுவாங்க. 12வது ஆளாக எலிசாவை அவங்க அப்பா நுப்பாட்டி இருக்கிறாருன்னா எலிசா எவ்வளவு ஒரு பலவீனமான ஒரு மனுஷன் பாருங்கள். அப்போது சரீரத்தில் அவ்வளோ பலவீனம், ஆனால் அந்த மனுஷன் நீங்கள் தான் எனக்கு ரட்சிப்பு ஆண்டவரே, உங்களால் தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறார். 2வது பார்த்தீங்கன்னா அப்பா எதுவுமே கொடுக்கல, பிள்ளைக்கு அந்தஸ்து கொடுக்கல. 2வது பார்த்தீங்கன்னா தலைமைத்துவத்தை கொடுக்க மறுக்கிறார். தலைமைத்துவம் ஒன்றும் இல்லை, இவ்வளவு சொத்து பத்து ஜமீன் பெரிய ஆள் தான், ஆனால் பாருங்களேன், நீ ஒரு சூப்பர்வைசராக நின்றுக்கோப்பா, ஒரு கங்காணி மாதிரி நின்றுக்கோப்பா அப்படின்னு சொல்லலாம்ல, தகப்பன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் அப்படிலாம் சொல்லவே இல்லை. பாருங்கள், அவர் என்ன செய்கிறாரு, இவரையும் வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. 12வது ஏரை பூட்டி இவரும் உழுது கொண்டு இருக்கிறாரு. அப்போ தான் கர்த்தர் சொல்லுகிறாங்க, எலியாட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, உன் ஸ்தானத்தில் ஒரு மனுஷனை நீ நிறுத்த போகிற, அந்த மனுஷன் யாருன்னா ஆபேல் மேக்கோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை போய் உன் ஸ்தானத்தில் நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எலியா எலிசா ஏர் போட்டிக்கிட்டு உழுதுகிட்டு இருந்தார்ல, இந்த நிலத்துக்குள்ளே எலிசாவை தன் ஸ்தானத்தில் அவர் தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணுகிறார். அவரை தன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்போ பலவீனமான மனுஷன், சரீரத்தில் பலன் குண்டின ஒரு மனுஷன், எதுவுமே முடியாத ஒரு மனுஷன், தகப்பன் தன் பிள்ளை அப்படிங்கிற அந்தஸ்தை மறுக்கிறான். 12வது ஏற பூட்டி கொண்டு உழுது கொண்டு இருக்கிறான். சரீரத்தில் அவ்வளோ பலவீனம், இவனுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து வைக்கவா அப்படின்னு எல்லாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாக கர்த்தரை அவனைத்தான் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கூட நான் பலவீனமான ஒரு மனுஷனாக இருக்கிறேன், என் சரீரம் மிகவும் பலவீனமாக இருக்குதுயா, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாங்க, உங்களைத்தான் கர்த்தர் ஒரு பெரிய ஆளாய் கொண்டு வர போகிறார். ஏன்னா நீங்கள் ஆவியில் அவரை சார்ந்து இருக்கிறீங்களே, ஆவியில் எளிமையாக இருக்கீங்கல்ல. ஆண்டவரே, என் பலத்தால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய திடத்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே, உங்கள் பலத்தால் நான் கடந்து போயிடுவேன் ஆண்டவரே, உங்களுடைய திடத்தால் நான் கடந்து போயிடுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்காமல்
கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிங்கல்ல, இந்த நம்பிக்கைக்காக கர்த்தர் உங்களை உயர்த்துவார், பெரிய நிலைக்கு கொண்டு வருவார். படிக்கிற பிள்ளைங்க இந்த நேரத்தில் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நான்லாம் படித்து பெரிய நிலைக்கு வருவனா, எனக்கெல்லாம் அந்த உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தரை சார்ந்துருங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாமல் மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு இருக்கிற மனுஷனை கர்த்தர் உயர்த்த மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷனை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். அதனால் ஒரு நாளும் நான் மேலே வருவானா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா சரீரத்தில் அவ்வளோ பலவீனமான ஒரு மனுஷனையே சமஸ்த இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாக கர்த்தர் கொண்டு வந்தார். எலியா செய்த அற்புதங்களை காட்டிலும் எலிசா 2 மடங்கு அற்புதங்களை செய்தார். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு விசுவாசம் வரணும். என்னை கர்த்தர் உயர்த்துவார், என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், என்னை கர்த்தர் பெரிய நிலைக்கு கொண்டுட்டு வருவார் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே உங்களை பெரிய நிலைக்கு கொண்டுட்டு வருவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆபேல் மேக்கோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவுக்கே அவ்வளவு ஒரு பெரிய மேன்மையான ஒரு காரியங்கள் நடக்குமே ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நடப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அதனால் ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, ஒரு நாளும் நீங்கள் மனமுடைந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை பெரிய நிலைக்கு கொண்டு வருவார். கர்த்தர் சொல்கிறாங்க பாருங்களேன், அருமையான ஒரு வசனம். உபாகமம் 26:19 ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சிகளும் கீர்த்திகளும் மகிமைகளும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார் அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்களேன், அதில் புகழ்ச்சிகளும் கீர்த்திகளும் மகிமைன்னு சொல்லப்பட்டிருக்கல 3 காரியம். அந்த 3ஐயும் பாருங்களேன் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாங்க, புகழ்ச்சிகளும் கீர்த்திகளும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படியாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்கிறாங்க, உங்களை கர்த்தர் புகழ்ச்சிகளையும் கீர்த்தியிலையும் மகிமையிலையும் பெஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. நீங்கள் இருக்கிற பகுதியில் நீங்கள் தான் பெஸ்ட், உங்கள் சபையில் நீங்கள் தான் பெஸ்ட், உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் தான் பெஸ்ட். எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களை சிறந்த நிலைக்கு கொண்டுட்டு வருவார். அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். எலிசாவினுடைய வாழ்க்கையில் செய்த அற்புத அடையாளங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை நான் உங்களுக்காக செபித்து இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான தகப்பனையும் நாங்கள் துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட ராஜா ஆபேல் மேக்கோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் இந்த நேரத்தில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்து கொடுங்கப்பா. நான் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சிகளும் கீர்த்திகளும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, அந்த வார்த்தையின் பிரகாரமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் புகழ்ச்சிகளும் கீர்த்திகளும் மகிமையிலும் இந்த பிள்ளைகள் சிறந்திருக்கும்படி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சொதரந்தகப்பனே சொதரிக்கிற ராஜா, ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்கப்பா, மேன்மைப்படுத்துங்க ராஜா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆண்டவரே 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு ஆண்டவரே அப்பா, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொன்ன வார்த்தை நிமித்தமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, உயர்த்துங்கப்பா, மேன்மைப்படுத்துங்க ராஜா. இயேசுவின் இனிதான நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். யெகோவா ராஃபா ஊழியத்தின் வாயிலாக நான் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை பிளஸ் பண்ணுறேன். கர்த்தர் தாமே உங்களை உயர்த்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.